மூசா நபிக்கு பனி இஸ்ராயல்கிட்ட போங்க சண்டை போடுங்கன்னாங்க, நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுன்ட்டாங்க. நின்னது எத்தனை பேர்? 2 பேர். இப்ப காலம் எவ்வளவு ஓடிருச்சு? 1400 வருஷம் ஓடிருச்சு. அதாவது இந்த பனி இஸ்ராயல்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. நடுவில் சுலைமான் நபி வராரு, தாவூத் நபி வராரு, ஜக்கரியா நபி வராரு, யஹ்யா நபி வராரு, அப்புறம் உசைர் நபி வர்றாங்க. இத்தனை நபிமார்கள் வந்து மறுபடியும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மைண்ட் வந்து அவங்களுக்கு செட் பண்றாங்க. டே, உயிருக்கு பயப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய கிலாஃபத்து ஒரு வாட்டி கொண்டு வாங்க, கூலி வாங்கலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த உலகம் சும்மா சுத்திட்டே இருக்கு, வேஸ்ட், இங்க வாழ்றதுக்கு இல்லைன்ட்டான் அல்லாஹ். நீ நமக்கு வந்து விளையாட்டு வீணுங்கிறான், அற்ப வசதிங்கிறான், அல்லாஹ்விடம் இருக்கிறது சிறந்துங்கிறான். எப்ப போறதுன்னு வேணாமா? அல்லாஹ்விடத்துல எப்ப போறதுன்னு வேணும்ல? இது எத்தனை நாளும் இது சுத்திட்டே இருக்கும், நாமளும் இங்கே சுத்திட்டு இருக்கிறது. அப்போ இது வந்து அவங்க கூப்பிடுறாங்க, அதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீங்களை பக்குவப்படுத்த ட்ரை பண்றாங்க. 1400 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அப்படின்னா 2:12. அத்தனை நபிமார்கள் கொடுக்கப்பட்டு, அத்தனை வேதம் கொடுக்கப்பட்டு, இவருக்கு கிடைச்ச சீடர்கள் 2, இந்த வேலைக்கு ரெடியானவங்க ஈசா நபி கிடைச்ச சீடர்கள் வெறும் 12. அந்த சம்பவம் 3ஆம் அத்தியாயத்தில் 50வது வசனத்திலிருந்து 55 வரைக்கும், 3:50 55 வரைக்கும் தொடர்ச்சியா வருது. எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும், உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும், உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, என்னை பின்பற்றுங்க. நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள், இதுவே நேரான வழியாகும். அது சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் மூசா நபி இப்போ ப்ரொபோசல் வச்சிட்டாங்க, அல்லாஹ்வுக்காக நாம சண்டையில இறங்கணும், நம்ம வேலையில இறங்கணுங்கும் போது அவர்களில் குஃப்ரு இருப்பதை ஈசா உணர்ந்த போது, அதாவது பார்க்கிறாரு வேலைக்கு ஆட்கள் ஃபிட் இல்ல, ரெடி இல்ல, சமுதாயம் என்ன பண்ணிருச்சு? நிராகரிச்சிருச்சு. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார்? அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யறவங்க யாரு? எந்திரிச்சு என்கிட்ட பையத் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அவர்களின் ஹவாரியுன்கள், அதாவது அவங்களுடைய சிஷியர்கள், இதே வார்த்தை பார்த்தீங்கன்னா அபு உபைதான்னு நினைக்கிறேன், அபு உபைதா, அப்புறம் அபு உபைதாக்கு இதே தான் பயன்படுத்துறாரு. அபு உபைதா இல்ல, இன்னொருத்தர் யார்? ஹவாரின்னு யாரை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? இன்னொரு, அதாவது அந்த அஸ்வத்துல் முபஷரா இருக்காங்க இல்லையா, அதுல வந்து ஒரு ஆளுக்கு ஜுபைர் இல்லைன்னா தல்ஹா, 2 பேர்ல ஒரு ஆளுக்குன்னு நினைக்கிறேன். ஹவாரின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஈசா நபியுடைய உதவியாளர் மாதிரி நீங்க அப்படிம்பாங்க. அபு உபைதாக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாளர் அப்படிம்பாங்க. என்னுடைய அது வந்து இவர் வந்து நம்பிக்கையாளர். இவர் ஹுதைஃபத்துல் யமான் வந்து அவர் வேற, இவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க நீ ஹவாரி மாதிரி அப்படிம்பாங்க. இது ஒரு மேட்ரு. ஏன் சொல்றேன்னா பாரு, ரசூலுல்லாஹ் எப்படி இப்படிலாம் மேட்ச் பண்றாங்க பாரு, அங்க இருந்து மேட்ச் பண்ணி கொண்டு வராங்க. இங்க வந்து இது சும்மா கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி, மதீனா வெற்றி எல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் பிளானிங் கிடையாது. கிட்டத்தட்ட 3000 வருஷத்துடைய பிளானிங். அது 3000 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த நிம்மதியான வசனம் இறங்குது. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். அதைத்தான் அவன் சொல்றான் யூதன் வந்து, இது மட்டும் எங்களுக்கே இறங்கி இருந்தா இதை நாங்க கொண்டாடி இருப்போங்கிறான். சும்மா அவன் கொண்டாடுறதுக்கு இல்ல, இது அப்பவே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடையாது இல்ல, அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடையாது. இன்னைக்கு நம்ம ஜாலி டைம்ல சுத்திட்டு இருக்கோம். இப்போ அது பார்த்துக்கணும் என்னங்கிறது. அப்ப வந்து இங்க வேலை வைக்கப்படுது. அப்போ ஈசா நபி பாக்குறாங்க, வெறுப்பை உணர்ந்த போது, அதாவது இந்த குஃப்ரை பார்த்த உடனே கேட்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், இருக்கிறாள் முதல்ல தயாராகுங்க. அல்லாஹ்வின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய ஹவாரியன்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவியாளர்களாக இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டுள்ளோம், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஈசா நபி கிட்ட தைரியமா நிக்கிறாங்க. 12 பேரு போல்டா நிக்கிறாங்க. ஆனா 12 பேரை வச்சு இவ்வளவு பெரிய வேலை செய்ய முடியாது. அப்ப ஈசா நபி என்ன சொல்றாங்க, என் இறைவனே, எங்கள் இறைவனே, நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம், உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம், எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று ஹவாரியன்கள் பிரார்த்தித்தனர். இப்ப விஷயம் தெரிஞ்சு இன்னொரு மேட்டர் இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறான், சாட்சி சொல்வோருடன் எங்களை சேர்த்து எழுதுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றான். சாட்சி சொல்வோர் யாரு? நாம. சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயம் யாரு? நாம. அப்ப ஈசா நபி சொல்லிட்டாரு என்னன்ட்டு, நான் அதாவது அப்ப அந்த பைபிளோட அந்த வசனம் எடுத்துப்பாரு, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது, அதை இப்போது நீங்கள் தாங்க மாட்டீர்கள்,
அந்த தேற்றருவாளன் வரும்போது நீங்கள் செய்வீங்க அப்படின்னா, அப்ப இவருடைய ஆயுள் அந்த அளவுக்கு நீளமானது இல்லையில்ல. ஆனா இவங்க துணிஞ்சு வந்துட்டாங்கல்ல, பையன் செஞ்சுட்டாங்கல்ல ஈசா நபி கிட்ட, உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம்ட்டு. இப்போ இவங்களுக்கு கூலியும் கொடுக்கணும்ல. அந்த 12 பேர் நம்முடைய சமுதாயத்துல கூலிக்கு நிக்க போறாங்க. சாட்சி செல்வோருடன் சேர்த்து எழுதி கொள்வாயாக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க, துவா செய்றாங்க. இறைவா, நீ அனுப்புன தூதரை நாங்க நம்பிட்டோம், நாங்க இவங்களை பின்பற்றிட்டோம், ஆனா வேலை இப்போ இல்லைங்கட்டா, வேலை இல்லைனாலும் எங்களுக்கு கூலி வேணும், அதனால சாட்சி சொல்வரோட எங்களை சேர்த்து எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த ஸ்பெஷலான வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துறேன், சாட்சி சொல்வருடன் அப்படின்னு. ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள். அல்லாவும் சதி செய்தான், தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிக சிறந்தவன் ஆவான். ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன், இன்னும் என் அளவில் உம்மை உயர்த்திக் கொள்வேன். நிராகரித்துக் கொண்டிருப்போரை உம்மை அவர்கள் போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன். அதாவது நிராகரிப்பவர் சொல்றான், உன் பொய் மேல இருந்து உன்னை தூய்மைப்படுத்துவேன், மேலும் உம்மை பின்பற்றுவரை கியாமத் நாள் வரை மேலாக வைப்பேன். பின்னர் உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது, நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி உங்களிடையே தீர்ப்பளிப்பேன்.